ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐயோ ஆசியோட எபிசோட் 2க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோட எண்டிங்ல தான் நம்ம ஆசிட்டோ வந்துட்டு டோக்கியோ போறதா சொல்லி முடிவு பண்ணிருப்பான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல அவன் வந்து டோக்கியோ எஸ்பிரியான இந்த ஃபுட்பால் கிளப்பை வந்து ரீச் பண்றான். வந்து பார்த்தோன்னே வாயை பொளந்துறான். என்னடா இது நார்மல் ஃபுட்பாலுக்கு இவ்வளவு பெரிய இடமா, இவ்வளவு ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சர்ப்ரைஸா பாத்துக்கிட்டு இருக்கான் இடத்தெல்லாம். அப்பதான் அங்க போய் ஃபுட்பால் கோட்டையுமே பாக்குறான். ஒரு ரெண்டு பசங்க இவனை முன்னாடி ஓவர்டேக் பண்ணிட்டு போய் அங்க யார்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுமே கண்டிப்பா என்ன மாதிரி செலக்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க போல அப்படின்ட்டு அவன் நினைக்கிறேன். அப்படின்னா நானும் போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதை வேற எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்து அப்படியே எடுக்கிறான். அப்படியே பேக் கட்டும் போது திடீர்னு ஒரு பொண்ணு மேல அப்படியே தெரியாம இடிச்சிடறான். ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்நேரம் தான் அந்த பொண்ணோட ஃபேஸ காட்டுறாங்க. இந்த பொண்ணோட நேம் வந்துட்டு ஹானா. ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஐ கான்டாக்ட்லயே இருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு நீ ஏகமேல இருந்தா வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கேக்குறான். அவனோட முடியல கை வச்சுட்டு இருந்தா இந்த மாதிரி முடிய பார்த்துதான் என்னோட பிரதர் ஏற்கனவே சொல்லியிருக்கான். அவன் சொன்னது கரெக்ட் தான் போலே அப்படின்ற மாதிரி அவன் முடிய தொட்டுக்கிட்டு இருக்கா. சே கையெடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் கேமல கை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க என்னோட பிரதர் உன்னை பத்தி சொல்லியிருக்கான், அதனால நான் ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சராலாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல அப்படியே கோவப்படுறான். இன்னொருத்தர் வந்துட்டு ஹானாவா செலக்ஷனுக்கு டைம் ஆச்சு போன அப்படின்னு சொல்றாரு. இதோ வந்துட்டே சார் அப்படின்னு அந்த பக்கம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இந்த பக்கம் இவனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு நிக்கிறா. சரி செலக்ஷனுக்கு தானே வந்திருக்க, வா என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கூட்டு போறா. இங்க மொத்தம் 86 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அதுல ஒரு சிலர் மட்டும் முக்கியமானவங்கள நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை மென்ஷன் பண்றா. இதுல நான் 2 பேரை மட்டும் மென்ஷன் பண்றேன். அவங்க நேம் மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பையனோட நேம் வந்துட்டு டாச்சிபானா. இவன் வந்துட்டு முசாஜினோ அப்படின்ற ஒரு ஜூனியர் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கான். கான்டோ பாய்ஸ் அப்படின்ற ஒரு சாக்கர் டோர்னமெண்ட்ல இவன் தான் அங்க மெயின் பிளேயரா விளையாண்டு நல்லாவே ஜெயிச்சு கொடுத்தான். அப்புறம் இந்த பையனோட நேம் வந்துட்டு கானிடா. இவன் வந்துட்டு ஜூனியர் டீம்ல ஒரு கேப்டனாவே இருந்திருக்கான். இப்படி உன்னை பத்தி ஏதாவது பெருமையா சொல்றதுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கா தம்பி அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து கேட்கறா. அவன் என்ன ஒண்ணுமே பேசாம அப்படியே அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். சே என்னோட பிரதர் என்னதான் நினைக்கிறான்னு புரியலையே அப்படின்ற மாதிரி ஹானா வந்து சொல்றா. சரி உன்னோட ஃப்ரெண்ட் டெஸ்க்ல போயிட்டு அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டிரு, நல்லா லாடு குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போயிடுறா. அவ அப்படி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஆசிட் வந்துட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்னத்தரான்னு பார்த்தா அந்த கீழ இருக்க கிரவுண்ட் தான் இவ்வளவு அழகான ஒரு கிராஸ் ஃபீல்ட்ல லாடுன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லையே. இதை என்னோட அண்ணன் பார்த்தா செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கும், அவனையும் கூப்பிட்டு சொல்லிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த புல்ல பார்த்துட்டு அவ்வளவு எக்ஸைட்டிங் ஆகிட்டு இருக்கான். இவன் ஃபர்ஸ்ட் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்களோட ஹெட் கோச் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம டீம் ஒரு வாட்டி லீக் டைட்டில் வின் பண்ணிருக்குது, அப்புறம் எம்பரர்ஸ் கப் ஒன்னு வின் பண்ணிருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் டீமோட ரிசல்ட்ஸ் ரொம்பவே சாலிடா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எஸ்பிரியானோட கோச்சிங் தான் ஜப்பான்லயே ரொம்ப பெஸ்டானதா இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா மேனேஜர் ஃபுகுடா அவங்க கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் வந்து ஃபுகுடாட்ட பேச சொல்றாரு. ஓகே உங்க எல்லாரையும் இங்க பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசிட்டோவை பார்த்து சிரிக்கிறாரு. இன்னைக்கு நீங்க பாஸ் ஆனீங்க அப்படின்னா நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஒருவேளை நீங்க பாஸ் ஆகல அப்படின்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு இன்னும் பெட்டரா இம்ப்ரூவ் ஆக பார்க்கணும். அப்படி பெஸ்ட் ஆயிட்டு வந்து மறுபடியும் எங்க முன்னாடி வந்து சிரிக்கணும், உங்களோட பொட்டன்ஷியலை நாங்க ஒழுங்கா பார்க்கலன்னு சொல்லி. அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு. நாங்க இந்த மாதிரி செலக்ஷன்ல புது பிளேயர்ஸை செலக்ட் பண்றது ரொம்பவே ரேர் தான். உங்கள யாரையுமே நாங்க எடுக்காம போறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. இதை கேட்டு ஆசிட்டோமே சமசாக்காயிடுறான். என்னது இது எதுக்கு நீங்க இப்பவே சொல்லி எங்க மேல ஒரு பிரஷரை திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதெல்லாம் நியாயமே இல்ல. எங்க பாருங்க எத்தனை பேர் இந்த டீமுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க, நீங்க என்ன யாரையுமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க, அதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்றான். அவர் அப்படியே மெதுவா அவங்கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படியே முறைக்கிறாரு அவனை பார்த்து. அவர் திடீர்னு அப்படியே அமைதியாயிட்டு ஆமாடா நீ சொல்றது கரெக்ட் தான், நான் இதை இங்க சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன், சாரி ஆசிட் என்னோட மைண்ட் ஏதோ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்மளோட யூத் டீம் ஒன்னும் நார்மலான சாக்கர் ஸ்கூல் மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு பிளேயர் அந்த கேமுக்கு ஃபுல்லா ரெடியா இருந்தா மட்டும் தான் நாங்க யூத் டீமுக்குள்ளேயே விளையாட விடுவோம். போன வருஷம் நடந்த ட்ரை அவுட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கிடலாம். 15 பிளேயர்ஸ் நாங்க யூத் டீம்ல ஆட் பண்ணனும். அந்த 15 பேர்ல 3 பேரை நாங்க டைரக்டாவே செலக்ட் பண்ணனும். ஒருத்தனா இந்த மாதிரி செலக்ஷன் வச்சு எடுத்தோம். அது போக 11 பேரை எங்களோட ஜூனியர் டீம்ல இருந்து செலக்ட் பண்ணோம். என்னது உங்களோட ஜூனியர் டீம்ல இருந்து இந்த மாதிரி 11 பேர் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கேக்குறான். ஆமா போன வருஷம் எங்க இதுல 25 பேர் ஜூனியர் டீம்ல இருந்தாங்க அந்த தேர்ட் இயர்ல. அந்த 25 பேர்ல 11 பேரை நாங்க எடுத்தோம். 14 பேர் ஹார்ட் ஒர்க் பண்ண நல்ல பசங்களா எங்களால எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாம 3 பேரை டைரக்டாவே இவங்க போய் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு இவங்க ஒரு டீம் வச்சிருப்பாங்க, சவுட்டிங் டீம்ஸ் சொல்லிட்டு. டோக்கியோ சுத்தி எக்கச்சக்க ஃபீல்ட் இருக்கு. எல்லா ஃபீல்ட்லயும் போய் பார்த்து யாராவது ஒரு பிளேயரை இவங்க பெஸ்டா நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அப்பவே பேசி எங்களோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐ மீன் யாரை இவங்க ஒருத்தியா நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் அந்த மாதிரி நெகோசியேட் பண்ணியே கூட்டு வந்துருவாங்க. அப்படின்னா என்ன இருந்தாலும் ஒருத்தவே நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோக்கு காண்டாகுது. அதனால இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா எங்களோட ஸ்கவுட் டீமுக்கு தான் நாங்க தேங்க்யூ சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாரோட கேம் பிளேயுமே பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். மொத்தம் 86 பேர் இருக்கீங்க. 86 பேருமே இமீடியட்டாவே நாங்க டீம்ல எடுக்கிற அளவுக்கு ஒர்த் இல்ல. ஐயா என்னையா இருந்தாலும் இப்படி பேசி அவங்கள வெறி ஏத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த கோச்சுமே பக்கத்துல இருந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ உங்களோட ஒர்த் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நீங்க எல்லாருமே இங்க வந்தது ஒரு சான்ஸ்க்காக தான், எப்படியாவது இந்த எஸ்பீரியன்ஸ் யூத் டீமுக்குள்ள சேரணும்னு சொல்லி தான். சோ நீங்க ஒர்த்தா இல்லையான்றத உங்களோட கேம் பிளேல காட்டி உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் செம்ம ஃபயர் ஆயிடுறாங்க, அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டெஸ்டா வந்துட்டு ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல வந்துட்டு ரன்னிங் ஓட விட்டு யாரு டைமிங் ஃபாஸ்டா வராங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆசிட்டோக்கு வந்துட்டு அந்நேரம் கை லைட்டா நடுங்கிட்டு இருக்கு. பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்துட்டு என்ன ப்ரோ உங்க கை நடுங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படியே அவனோட கையுமே அவன் பாக்குறான். ஐயோ எனக்கும் தான் கை நடுங்குதோ, ஐயோ நான் பயப்படும் போது எனக்கு வயிறு வேற வலிக்குமே, இது ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி வயிறு பிடிச்சு நின்னுட்டு இருக்கேன். ஹே நீ தாண்டா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பேசினாலே. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னோட நேம் வந்துட்டு ஆயோ ஆஷிட்டோ அண்ட் என்னோட பொசிஷன் வந்துட்டு ஒரு ஜீனியஸ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றேன். ஓகே என்னோட
இவனோட நேம் வந்துட்டு ஓட்டாமு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த ஒரு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவனுமே ஒரு முக்கியமான கேரக்டர். ஆனா இப்ப இந்த பேரை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஆசிட்டும் கேட்கறான். நீ மட்டும் வாய மூடிட்டு இருந்திருந்தா அப்படின்னா அந்த மேனேஜர் இவ்வளவு பேசியிருக்கவே மாட்டான், இவங்க இவ்வளவு ஃபயர் ஆயிருக்கவே மாட்டாங்க. இப்ப பாருடா எல்லாம் ஏதோ கொலவெறியில சுத்திட்டு இருக்க மாதிரி சுத்திட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்றான். சுத்திட்டு போறாங்க, அவங்கள மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர் கூட விளையாடுறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ அதை நினைச்சு சிரிக்கிறான். நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு மினி கேம் விளையாடலாம் 7 vs 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா டீம் பிரிச்சிருக்காங்க, இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்ற மாதிரி ஓட்டாம சொல்லிட்டு இருக்கான். என்னவா இருந்தா என்ன பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ நிக்கிறான். அந்நேரம் ஹானா ஒரு என்ட்ரியை போடுறா. டே அண்ணா என்னடா கிரேடிங்ல எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹானா கோர்ட்டுக்குள்ள இந்த மாதிரி என்னை கூப்பிடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். ஓ சாரி மேனேஜர் ஃபுகுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. which means போன எபிசோட்ல ஃபுகுடா போன்ல ஒரு ஆள் கிழிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் இல்ல நம்ம ஹானா தான். இந்த கேம் பாக்குறதுக்கு ஏதோ ஒன் சைடா போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஹானா சொல்றா. அப்பதான் ஆசிட்டோமே பால செஸ்ட்ல ரிசீவ் பண்ணி சூப்பரா ஓடி போய்கிட்டு இருக்கான். ஆனா ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் ஈஸியாவே ஆசிட்டோட்ட இருந்து பால பிடிங்க கொண்டு போயிறாங்க. டாசிபானா அது ஒரு கோலுமே ஆக்கிடுறான். ஓட்டமும் ஆசிட்டோ கிட்ட வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் நீயாவே தனியா பண்ணணும்னு சொல்லி நினைக்காத, நீ ஒருத்த மட்டும் இந்த கேம் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியா, நீங்க எவனுமே எனக்கு பால தரவே மாட்டேங்க, அதனாலதான் பாஸ் நானே கொண்டு போய்கிட்டு இருக்கேன். பால எவனுமே உனக்கு பாஸ் பண்ண மாட்டேங்கன்னா உன்னோட கேம் பிளே எப்படி, நீ மட்டும் எப்பவுமே பால கொண்டு போய்கிட்டே இருக்க, யாருக்கும் பாஸ் கூட பண்ண மாட்டேங்க திரும்ப, அதனாலதான் உனக்கு யாரும் பால பாஸ் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாம சொல்றான். அப்படியே ஓட்டாம ஒரு செகண்ட் கூல் ஆயிட்டு, இங்க பாரு நீ புது புது விஷயத்துல நல்லாவே பண்ற, உனக்கு நிறைய கட்ஸ் இருக்குது, ஆனா நம்மளோட டீம் ஒர்க் அது ஜீரோல இருக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாம சொல்லிட்டு போறான். இப்ப ஆப்போனன்ட் டீம்ல இருந்து டாச்சிபானா பால சூப்பரா கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனா அந்த பால கானிடா அப்படியே உள்ள போந்து புடிங்கி இந்த பக்கம் அவன் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஆசிட்டோ வந்துட்டு நான் ஃப்ரீயா இருக்கேன் எனக்கு கூட அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா கானிடா பார்த்தா ஆசிட்டோ கிட்ட கொடுக்குற மாதிரியே தெரியல. ஆப்போனன்ட் டீம் பிளேயர் ஈஸியாவே அவன் பிடிங்கி பால லைனுக்கு வெளியே தள்ளி விட்டுறாங்க. பரவாயில்ல கானிடா, இது ஒரு நல்ல ட்ரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாம பின்னாடி இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். செலக்ட் பண்றவங்களுமே நம்ம ஆசிட்டோவை பார்த்துட்டு இந்த ஏகிமில இருந்து வந்த பையன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க, மூவே ஆக மாட்டேங்க, சும்மாவே நின்னுகிட்டு இருக்கானே, எதுக்கு ஃபுகுடா இவனை போய் கூட்டு வந்தாருன்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆசிட்டோ அவன் மனசுக்குள்ளே செம கடுப்புல இருக்கான். என்னோட பழைய கெட்ட பழக்கம் அது மறுபடியும் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் ஓட்டாம கிட்ட அந்த மாதிரி கத்துனதை நினைச்சு இந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வேற லெவல்ல இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் இருக்குது, நான் இந்த மாதிரி அமேசிங்கா இருக்கவங்க கூட தான் உண்மையான சாக்கர் விளையாடணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை திறக்கிறான். அப்படியே அவன் கண்ணெல்லாம் அப்படியே க்ரோ மாதிரி ஒரு டிஃபரெண்ட் இதா இருக்கு. இது வந்துட்டு ஆசிட்டோ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷுவல் பவர்னு கூட நீங்க வச்சுக்கிடலாம். இதை போக போக இன்னும் பெட்டரா காட்டுவாங்க. அப்படியே அவன் ஒரு பிளேயர்ஸ் இருக்கிற இடத்தையுமே காயின்ஸா ஃபீல் பண்றான். ஓட்டமு பால எனக்கு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பால வாங்கிட்டு இந்த பக்கம் வர்றான். பார்த்தா இவங்க கிட்ட ரெண்டு பேரும் பால படுங்கிறதுக்காகவே பக்கத்துலயே வந்துகிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, பால திரும்ப எனக்கு பாஸ் பண்றா அப்படின்ற மாதிரி ஓட்டமு அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். இன்னும் 5 minutes தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மைக்லயும் ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு. பால இப்படியே வச்சிரு என்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆசிட்டோ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். இவன் கண்டிப்பா எதுவுமே யூஸ் இல்ல போல அப்படின்ற மாதிரி வெளியே இருக்க செலக்ஷன் பண்றவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கானிடாக்கு செம்ம காண்டாகுது. நம்ம ஹானா வந்துட்டு அந்நியாரம் அவங்களோட அண்ணனை பாக்குறா. அவங்க அண்ணன் மட்டும் செம்மையா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஃபுகுடா ஆசிட்டோமே மனசுக்குள்ளே கமான் ப்ளீஸ் உன்னால முடியும் எப்படியாவது இந்த டைரக்ஷன்ல பால திருப்பிரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவங்களோட ரெண்டு பிளேயர்ஸ் இவனை எந்த பக்கமும் மூவ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. ஆப்போனன்ட் டீமோட டிஃபெண்டர்ஸ்மே அங்க இருந்தவங்க இவன் கண்டிப்பா பேனிக்ல தான் ஏதோ சும்மா கண்ணா பின்னான்னு பண்ணிக்கிட்டு இருக்கான், வாங்க நம்மளுமே அவங்க கிட்ட போனா அப்படின்னா இவன் இருந்து பால ஈஸியா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஃபெண்டர்ஸ் எல்லாம் முன்னாடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்நியார் ஆசிட்டோக்கு லைட்டா ஒரு வழி கிடைக்குது. அப்படியே அவன் அவங்க கோலை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இதுக்கு இப்ப இவங்க கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹானாவை ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கா. அந்நியார் ஓட்டமு கானிடாவை பார்த்துட்டு டே நீ ஆப்போனன்ட் கோல் கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா நம்ம ஆசிட்டோ செம்மையா ஒரு ரொட்டேட் பண்ணி சூப்பரா லாங் பாஸ் அவனை எத்தி விடுறான் அவங்க கோல் கிட்ட. அங்க இப்ப டிஃபெண்டர்ஸ் யாரும் இல்ல, எல்லாம் இந்த பக்கம் ஓடி வந்துட்டாங்க. நம்ம கானிடாவும் அங்க சூப்பரா ஓடி போய் ரீச் பண்ணிட்டான். அந்த லாங் பாஸ் நேரா கானிடா கிட்ட வர கானிடா சூப்பரா ஒரு கோலை போட்டுறான். அங்க இருந்து எல்லாருக்கும் செம்ம சாக்கு, கோச்செல்லாம் வாய பொளந்துடுறாரு. நம்ம ஃபுகுடா மட்டும் செம்மையா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிட்டோ படுத்துக்கிட்டே அவனோட டயலாக சொல்றான். ஓட்டமும் அவங்க கிட்ட வந்துட்டு சூப்பரா கானிடா இதுக்கு நான் தான் காரணம், நான் தான் கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட என்னோட கோல் மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆசிட்டோவும் அந்த பக்கம் இருந்து டே என்னைய பாத்தீங்களா நான் தான் ஸ்கோரே பண்ணாம இங்க ஷைன் ஆயிருக்கேன், இட்ஸ் மீ, அது நான் தான் ஆசிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இது ஒர்க் ஆனது ஜஸ்ட் ஒரு லக் தான் சொல்லி நினைக்கிறேன், நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே நினைக்கிறேன். கானிடாவுமே நம்ம ஆசிட்டோவை பார்த்துட்டு அப்படியே என்கரேஜ் பண்றான். சூப்பரா இப்ப மேட்ச் முடிஞ்சிருது, விசில் பண்ணிடுறாங்க. ஓகே டைம் முடிஞ்சு, உங்கள யார் 11 பேர் செலக்ட் ஆயிருக்கான்றதை நாங்க கூடிய சீக்கிரம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுகுடா சொல்றாரு. டீம்ல செலக்ட் பண்ற எல்லாருமே ரவுண்ட் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யார் யார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இதுல ஒரு 4-5 பிளேயர்ஸ் சொல்றாங்க. அதுல நம்ம ஆசிட்டோட நேம்ல யாரும் மென்ஷன் பண்ணல. அப்புறம் நம்ம ஃபுகுடா வந்துட்டு டே சுகிசிமா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவனுமே கிட்டத்தட்ட நம்ம ஹைக்யூ சுகிசிமா மாதிரி தானே இருக்கான், எனக்கு ஒரு சாயல் அப்படிதான் தெரியுது. அவன் வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் படி அந்த ஓட்டமோ அந்த ஒரு பையன் எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் அந்த அளவுக்கு பெஸ்டான லேண்ட மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு. இருந்தாலும் அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. அவன் வந்த உடனே எல்லா டீம் பிளேயர்ஸ் கிட்டயும் ரொம்ப சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்டான். ஜஸ்ட் ஒரு மினி கேம் தான் நம்ம நடத்தணும், அதுலயே அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சூப்பரா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் மட்டும் நம்ம டீம்ல இருந்தா அப்படின்னா அந்த டீம் எப்பயா டவுன்ஃபால் ஆகுறப்ப இவன் சூப்பரா கம்யூனிகேட் பண்ணி கொண்டு வந்துருவான்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த ஆசிட்டோ பையா இவன் என்னப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனிங்க கட் ஆகுது. ஆசிட்டோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இடத்துல எனக்கு இன்னொரு ரவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை போய் நீட்டுறான். பார்த்தா சாப்பாடு வைக்கிறது வேற யாரும் இல்ல நம்ம ஹானா தான். நீங்க என்னப்பா பண்ற, நீ இந்த மாதிரி சப்ளை பண்ற லேடியா இருப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றேன். டே நான் ஒன்னும் அதுக்கெல்லாம் இங்க வரல, நான் வாலண்டியரிங் பண்ணி தான் வந்திருக்கேன், ஜஸ்ட் இந்த செலக்ஷனுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் உனக்கு செகண்ட் ரவுண்ட்ல கிடையாது ஓடிப்படா அப்படின்னு சொல்றா. என்னது அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். என்ன சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி பாக்க, ஆல்ரெடி நீ நிறைய தின்னுட்ட, அடுத்து கேம் விளையாடுறதுக்கு டயட் ரொம்ப முக்கியம், நீ ஆட்டுக்கு இப்படி கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாது, ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு சொல்றா. அவ திடீர்னு அப்படியே அமைதியா பேசுறா. ஹே உன்ன மாதிரி பொறுப்பே இல்லாத ஒருத்தன் எப்படி இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான ஒரு லாங் பாஸ் கொடுக்க முடிஞ்சது, இது ஏதோ ஒரு குருட்டுத்தனமான லக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அது எனக்கே சத்தியமா தெரியலையே அப்படின்னு சொல்றான். அவங்க எங்களை கம்ப்ளீட்டாவே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ நான் கோட்டை ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரே இடத்துல நின்னுகிட்டு ஏதோ ஒன்னு
கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஜஸ்ட் வியர்டான என்னோட ஒரு ஹேபிட் தான். அந்த ஃபீல்ட நான் சுத்தி பாக்குறது எனக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். இதை தவிர வேற எதுவும் எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்ல. ஜஸ்ட் என்னோட பாடி வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் ஆச்சு. அப்படின்னா இது உண்மையிலே வேற லெவல். உன்னோட உள்ளுணர்வு சொல்லிதான் நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானா சொல்றா. எனக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலீவாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹானா சொல்றா. என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்பவுமே ஒன்னு சொல்லுவார். அவர் சாக்கர் விளையாடுறத பத்தி எப்பவுமே திங்க் பண்ணாம இருந்ததே கிடையாது. அவர் மேட்ச்ல இருந்தாலும் சரி, ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல இருந்தாலும் சரி, ஈவன் அவர் மேட்ச்க்குள்ளேயே இல்லனாலும் சரி, அவர் எப்பவுமே அந்த சாக்கரை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீ ஒன்னு பண்ணணும்னு நினைச்சனா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி எதை பத்தியும் யோசிக்காம நீ பண்ணிரணும். அப்பதான் நீ அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே பெஸ்ட் ஆக முடியும். இதைத்தான் இவளோட ஃபேவரட் பிளேயர் அடிக்கடி சொல்லுவாரு. இவனுமே அவரை மாதிரியே இருக்காரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் ஆசிட்டோ கிட்ட இது எல்லாத்தையுமே அவ சொல்றா. கடைசியா குட் லக் அப்படின்னு சொல்றா. அப்படியே அவளையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் வந்துட்டு ஹானா. நான் வந்துட்டு மேனேஜர் ஃபுகுடாவோட சிஸ்டர், ஐ மீன் ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறா. அவ சின்ன வயசா இருக்கும்போது ஒரு ஸ்டேடியத்துல மேட்ச் பாத்துக்கிட்டு இருப்பா. 23 வயசான ஃபுகுடாவை யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியலையே அப்படின்ற மாதிரி கமெண்ட்ரி கொடுப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆடியன்ஸ்ல செம்ம எக்ஸைட்டிங்கா கத்திக்கிட்டு இருப்பாங்க ஃபுகுடாவை பார்த்து. அவருமே எக்ஸாக்ட்லி இப்ப ஆசிட்டோ பண்ண அதே மாதிரி ஒரு லாங் பாஸ் தான் பண்ணிருப்பாரு அந்த ஒரு டைம்ல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நம்ம ஆசிட்டோவை இவரை பாக்குற மாதிரியே இருக்குது. ஆசிட்டோமே அவ கை கொடுத்ததுல அப்படியே கையை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அப்படியே மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. யார் யாரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறான்றதை நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். நாங்க சொல்ற நேம் உள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே இப்ப ஃபீல்ட்ல வந்து அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. ஆசிட்டோ செலக்ட் ஆனா இல்லையான்றதை அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.